நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. இன்றைக்கி வந்து நம்ம அடிமை பழனிசாமி வந்து பிறந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அமிதாப் மாமாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. யார் அந்த அமிதாப் மாமா அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த அமிதாப் மாமா பேரை சொன்னாலே வந்து நீங்கள் இன்னும் தூக்க மாட்டேங்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அடிமை எடப்பாடி கூட வந்து கூட்டணி வச்சு நான் வந்து தூக்கில் தொங்கிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு வெக்கம் கட்டு போய் மானம் கட்டு போய் ஒரு மனுஷன் வந்து பேசியிருந்தார் இல்லைங்களா. அந்த வெக்கமான சூடு சொரணலாத ஒரு மனுஷன் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து நம்ம அமிதாப் மாமாவுக்கு இன்னைக்கு கோவம் வந்திருக்கு. இது கேட்கறது எவ்வளோ சிரிப்பாக எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. கேவலம் தாங்க இது. இதை விட ஒரு படுங்கேவலமான ஒரு மனுஷனை பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா வந்து அந்த கட்சி ஆரம்பிச்சதே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிராக தான் அந்த கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் சேர்றது நான் தூக்கில் தொங்கிடுன்னு சொல்லிட்டு அந்த கட்சியிலே ஒருத்தன் போய் சேர்றான் அப்படின்னா அவனை விட ஒரு கேவலமான மனுஷன் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லலைங்க. சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அவர் நீங்கள் நம்ம தளபதி விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வந்து நாங்களாம் வந்து ஒரு வெடிகுண்டு நாங்களாம் வந்து வெடிச்சா தாங்க மாட்டீங்க, அமைதியாக இருங்க, தேவையில்லாமல் வந்து நீங்கள் எங்களை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, வெடிகுண்டு மாதிரி நாங்களாம் வெடிச்சோம்னு வைங்களேன் அப்படியே வந்து எல்லாமே வேற மாதிரி வந்து செதறிடும் அப்படின்ட்டு வந்து நம்ம அமிதாப் மாமா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து சினிமாலேயே வந்து பிளாக் டிக்கெட்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களே உங்களால் வந்து தடுக்க முடியல. தமிழ்நாட்டை வந்து சரி பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு வந்து இந்த அமிதாப் மாமா வந்து சொல்லியிருக்காரு. எங்கள் அமிதாப் மாமா 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் எவ்வளோ முட்டு கொடுத்தீங்க, 2 மாதம்லாம் கிடையாது, போன மாதம் முன்னாடி வந்து தாவேக்கு எவ்வளோ முட்டு கொடுத்தீங்க அப்படின்றது வந்து மறந்துட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கிழிச்சிங்கன்றது மறந்துட்டீங்களா? அமிதாப் மாமா அது மட்டும் கிடையாது. இந்த பிளாக் டிக்கெட் அப்படின்றது வந்து ஒழிக்க வேண்டியது வந்து அரசு தானே தவிர ஒரு நடிகர் கிடையாது. ஒரு அரசு கையில் தான் வந்து சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, சட்டம் ஒழுங்கு எல்லாமே இருக்கு. ஸோ ஒரு திமுக அரசாலையும் அதை ஒழிக்க முடியல, அதிமுக அரசாலையும் வந்து அதை ஒழிக்க முடியல அப்படின்னா வந்து கேவலப்பட வேண்டியது வந்து திமுக அரசும் அதிமுக அரசும் தான். அத்தனை ஆண்டா வந்து பிளாக் டிக்கெட் ஒருத்தன் வித்துட்டு இருக்கான் அப்படின்னா அதை ஒழிக்கிறதுக்கு வக்கில்லாத நீங்க தான் வந்து கேவலப்படணும். அது மட்டும் கிடையாது. ஒரு படத்தில் நடிச்சு சம்பளம் வாங்குறதோட ஒரு நடிகரோட வேலை முடிஞ்சது. அந்த படம் அப்படின்றது வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து விற்கிறாரு, வாங்குறாரு. அதன் பிறகு வந்து அவர் வர லாபமாக இருக்கட்டும் தோல்வியாக இருக்கட்டும் அது வந்து தயாரிப்பாளர் கையில் தான் இருக்கே தவிர அதில் நடிகருக்கு சம்மந்தமே கிடையாது. இதை ஒழிக்க வேண்டியது வந்து ஒரு அரசு தான். அதை திமுக அரசும் ஒழிக்கல, உங்களுடைய அதிமுக அரசும் ஒழிக்கலன்ட்டு வந்து நீங்கள் தான் கேவலப்படணும். எங்கள் தங்கச்சி அனிதா வந்து நீட் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் ஆட்சியில் தான் வந்து செத்து போயிருந்தாங்க. ஸோ அதை விட ஒரு கேவலம் இருக்கு என்ன? இது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம். அது மட்டும் கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தெரியுங்களா? அதில் வந்து எவ்வளோ பேர் வந்து சுட்டு கொண்டிருந்தீங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து கரூரில் நடந்த ஆக்சிடென்ட்டை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. கரூரில் நடந்ததாச்சும் ஆக்சிடென்ட். ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்றது வந்து அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுன்றது வந்து கண்முனே வேணும்னே செஞ்ச ஒரு கேவலமான விஷயம். இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணது வந்து உங்கள் ஆட்சியில் தான். ஸோ ஒரு பக்கம் வந்து அடிமையாக இருக்க பழனிசாமி ஒரு பக்கம் வந்து நம்ம அமிதாப் மாமா அப்படின்ட்டு வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து 2 நாளாக வந்து இவங்களை வச்சு தான் வந்து என்டர்டைன்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. போட்டு போல வந்து சோஷியல் மீடியாவில் இவங்களாம் வந்து பொழந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அமிதாப் மாமா சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா.